ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர், அவருடைய குணாதிசயங்கள், கர்த்தரின் குணாதிசயங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தையினுடைய தியானம் எல் நெகமோத் என்பதாகும். இந்த பதம் வருகிறதான ஒரு வேத பகுதி சங்கீதம் 18:47. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். எல் நெகமோத் என்றதான இந்த எபிரேய பதம் தமிழிலே பழி வாங்குகிறவர் என்று வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல் என்று சொன்னால் தேவன் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். நெகமோத் என்ற வார்த்தையினுடைய சரியான பொருள் நீதியை சரியாக நிறைவேற்றுபவர், குற்றத்திற்கான தண்டனையை கொடுப்பவர். அதாவது நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே பழி வாங்குகிறவர் என்று மொழிபெயர்த்து போட்டுவிட்டார்கள். ஆனால் நெகமோத் என்ற வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் நீதியை சரியாக நிறைவேற்றுகிறவர், குற்றத்திற்கான தண்டனையை வழங்குபவர். இதுதான் நெகமோத் என்றதான வார்த்தையினுடைய சரியான பொருளாய் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை இது வலியுறுத்தி சொல்லுகிறதாகவும் காணப்படுகிறது. இந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீதினுடைய எதிரிகள் சவுல், இவர்களிடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் இவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வெற்றி என்னால் கிடைத்த வெற்றி இல்லை, ஏதோ நான் செய்த முயற்சியினால் அல்ல, கர்த்தரே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பட்சத்திலிருந்து எனக்காக நீதியை நிறைவேற்றினார், குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கினார் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த சங்கீதத்திலே தேவனை நெகமோத் என்று சொல்லி, எல் நெகமோத், தேவனே நீர் நீதி நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதக்காரன் ஏதோ இவராக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவனுடைய குணாதிசயம் தோராவில் சொல்லப்பட்டிருப்பது இவர் மேற்கோள் காட்டி இந்த சங்கீதத்திலே பாடலாக பாடுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாடுகிற அற்புதமான பாடல். அந்த பாடல் வரிகளிலே கர்த்தரை கன்மலை என்று சொல்வதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல நீதி நிறைவேற்றுகிறவர் என்பதையும் உபாகம் 32:35 மோசே சொல்வதை நாம் வாசிக்க கேட்போம். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு யாராவது ஒருவர் தீங்கு செய்வார்கள் என்று சொன்னால், எனக்கு அநீதி இழைக்கப்படும் என்று சொன்னால், நான் பதிலளிக்காமல் அந்த விஷயத்தை ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டால், கர்த்தர் அதற்கான காரியத்தை அவர் செய்வார். என் பக்கத்தில் அநீதி இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு அதற்கு தகுதியானதை செய்வார்.
என் பக்கத்தில் நீதி இருக்கும் என்று சொன்னாலும் கர்த்தர் எனக்கு தகுதியானதை நிச்சயமாக எனக்கு செய்வார். அதைத்தான் இங்கே மோசே தோராவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாடலாக பாடி எழுதி வைத்திருந்தார். அதை சங்கீதக்காரன் மேற்கோள் காட்டி எல் நெகமோத் என்று சொல்லி கர்த்தரை அவர் துதிக்கிறார், பாடுகிறார். சங்கீதக்காரன் சொன்ன இதே விஷயத்தை, தோராவிலும் சங்கீதக்காரனால் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தில் சொல்வதை நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, எழுதியிருக்கிறதே. எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமத்தில் எழுதியிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் அல்ல. பவுலினுடைய போதனை என்ன? நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் எதையும் செய்யாதீர்கள், ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாகும் தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில், கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். தேவனுடைய பழிவாங்குதல் என்று சொல்லுவதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் நீதியான் நியாய தீர்ப்பு என்பதை அது அடையாளப்படுத்துகிறது. மனிதனுடைய பழிவாங்குதல் என்று சொல்லும் பொழுது அது கோபம், பொறாமை, காயம், இப்படி பல வகையிலும் அது வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய பழிவாங்குதல் என்று சொல்லுவது நீதியினால் வேரூன்றப்பட்டது. யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்களோ அவர்களை உயர்த்துவது தேவனுடைய குணாதிசயமாய் காணப்படுகிறது. அதுதான் நெகமோத் என்றதான வார்த்தையினுடைய சரியான பொருளாய் காணப்படுகிறது. அப்போ தேவன் யார் என்று சொன்னால், மனிதன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே ஆக்ஷன் பண்ணுவோம், உடனே இதை செஞ்சு முடிக்கணும் உடனே. ஆனால் தேவன் தாமதமாக. ஏனென்று சொன்னால் அவரிடத்துல இரக்கம் இருக்கிறது, காருண்யம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அவருடைய இரக்கமும் காருண்யமும் கிருபையும் என்ன செய்ய வைக்கிறது என்று சொல்லி கேட்டால், அவர்களை மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்க வைக்கிறது. அதை ரிக்ரெட் பண்ணுறதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு ஒருவன் அநீதி செய்கிறான், அதை ஆண்டவரிடத்தில் விட்டு விடுகிறேன். ஆண்டவர் அந்த அநீதிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். இந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், எனக்கு அநீதி செய்தவனை மனம் திரும்ப வைத்து அந்த அநீதிக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலும் அநீதி இழைத்தவனிடத்திலும் அவன் மன்னிப்பு கேட்டு அவன் செய்த காரியத்திற்கு திரும்ப பதிலளித்து அவன் மனம் பொருந்தி சீர்படுகிற அந்த விஷயம் சரிதான் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நமக்காக நீதியை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அந்த பொறுமையில் ஒரு அற்புதமான மனம் திரும்புதல் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இப்போ நம்ம ஏதோ நம்ம தவறே செய்யலை, நம்ம இன்னொருத்தன் தான் எனக்கு தவறு செய்தான், அப்படி கிடையாது. தவறு செஞ்சிட்டான், கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். எதற்காக பொறுமையாக இருக்கிறார்? அவனும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. நீதியை நிறைவேற்றுகிற தேவன் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீதியை நிறைவேற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். கிறிஸ்து என்னவாக இந்த பூலோகத்திற்கு வந்தார்? பிதாவாகிய தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தின்படி அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் வந்தாரே, அந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீதியை நிறைவேற்றுகிறவராக செயல்படட்டும் என்றதான சந்தோஷமான வார்த்தைகளோடும் மகிழ்ச்சியான காலை வாழ்த்துக்களோடும் இந்த தியானங்களை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே எல் நெகமோத், தேவன் நீதியை நிறைவேற்றுகிற தேவன், நீர் பொறுமையுள்ள தேவன், கருணையுள்ள, இரக்கமுள்ள, காருண்யமுள்ள, கிருபையுள்ள தேவன். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு இழைக்கப்படும் எல்லா அநீதிகளுக்கும் ஒருவரால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும், நிறைவேற்ற முடியும். ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் என்னை மகிழ்ச்சியை காணப்படும் என்ற அந்த வேண்டுதலை நாங்களும் இணைந்து செய்கிறோம்.
கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துவீராக. இந்த ஜெபத்தில் எங்களோடு பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீதியை நிறைவேற்றும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லபல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.